உன் பேர் என்ன தெரியாது, என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லை. தேவையில்லை வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பர்கள், பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பர்கள், பழகிக்கலாம் லைஃப் டோட்டல் காலி. 3 முடிச்சு லக்கின்னு போச்சு. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. உன் பேர் என்ன தெரியாது, என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லை. தேவையில்லை வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பர்கள், பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பர்கள், பழகிக்கலாம் கனவிலோ நீதான் உள்ள, கனவிலோ நீதான் உள்ள, ஐயோ தொல்ல தாங்கவில்லை. என் மனசு ரொம்ப வெல்ல, ஆனா நீ கொடுக்குற தொல்ல, அதனால 4 நாளா தூங்கவில்லை. நீ நட்டு நான் மகுத புட்டு சேர்ந்து நான் விடுவோம் மலவுலா கெட்டு, அடியல் பார்த்தட்டு நீ என்ன தொட்டு அடிக்காது பாக்கெட்டு புரிதல் கால போல ஆட்சி வந்து பால பால புள்ளி கட்ட பார்த்ததால சாஞ்சேன்னு மேஞ்சேன்னு உன் மேல பாஞ்சேன்னு பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பர்கள், பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பர்கள், பழகிக்கலாம் பழகிக்கலாம். நான் அப்படியே சாக்காய். ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணன் நடப்பேன் துரிக்குதுடா சோமோ தெரிக்குதுடா அன்பாலும் பிச்சலும் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒரு கட்டு மாறாதே திருப்பிட்ட போறாதே தளபதி தளபதி
முடிச்சு நக்கின்னு போச்சு. லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? சாகனம்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தான். செய்யாத மை வைத்த கண்ணுக்குள் பொய் வைத்த பெண்ணுக்குள் செய்யாதது மழை பெய்யாத ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய்ஸ் சிரிக்குது. லவ் ஃபெயிலியர் மச்சான். பைலா இப்ப நான் சோகமா தானடா பாடணும். சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்?
சரி வணக்கம். வணக்கம். என்ன சொக்கா இனிக்கிறீங்களா? யாருடா இது திடீரென்று வந்தாங்க, டான்ஸ் பண்றாங்க, பொக்கே கொடுக்குறாங்க, என்ன நடக்குது? என்ன நடக்குது? யார் பிளான் பண்ணினாங்கன்னு யோசிச்சதா? யாரோ உங்களோட ஃபங்க்ஷன்ல நிக்கிற யாரோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்க போல? அப்படியா நினைச்சீங்க? நோ, இது உங்களுக்கு சர்ப்ரைஸா, டான்சிங் சர்ப்ரைஸோட சேர்த்து உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட்டும் கொடுக்கட்டாமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. ஓகேயா? என்ன இன்னும் மீளல போல இருக்கு அந்த ஷாக்ல இருந்து. யார் அந்த நபர்கள்? சரி, உங்களுக்கு எங்கட போயரால் கொண்டு வந்து பொக்கே கொடுத்தாங்க தானே? சரி, இதை நான் லவ் மேரீடா இல்லைண்டா அரேஞ்ச் மேரீடா? அரேஞ்ச் மேரீட். இப்போ லவ் பண்ண தொடங்கியாச்சு நினைக்கிறேன். நான் அங்கே இருந்து பார்த்தேன், அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது தோல்ல சாஞ்சு அப்படியெல்லாம் எடுத்ததெல்லாம் பார்த்தேன். இப்போ அதே லவ்வோட அந்த பொக்கையை கொடுத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க பாருங்க. அதே லவ்வோட அந்த அன்போட அந்த பொக்கையை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுங்க பாருங்க. சரி, அவங்க செஞ்சிருவாங்க போல எனக்கு. சரி, எப்படி உங்களுடைய என்னடி சொல்றது, பேச்சு திருமணமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையா வந்து உங்களுடைய மனைவிக்கு அந்த பொக்கையை கொடுத்து என்ன சொல்லி கொடுக்க போறீங்களோ அதை சொல்லி கொடுங்க சத்தமா. ஐ லவ் யூ சொல்லி கொடுத்தாச்சு. சரி, அந்த ப்ரப்போஸ் பண்ணதை நாங்களும் சந்தோஷமா பார்த்துட்டோம். இந்த கிஃப்ட் கொடுத்தவங்க வந்து யாரா இருக்குமென்று கெஸ் பண்ணுங்க பாப்போம். நீங்க தான் கெஸ் பண்ண வேணும். ஆப்ஷன் இருக்கா? சரி, பொண்ணு சைடா இருந்தா யாரா இருக்கும், மாப்பிள்ளை சைடா இருந்தா யாரா இருக்கும்? யாருமே சொல்லி கொடுக்காதீங்க, கெஸ் பண்ணுங்க யாருன்னு சொல்லி. அம்மாவா கிஃப்ட் அனுப்பினாங்க? சரி, அவங்க நிறைய நேரமா பிளான் பண்ணி மாசக்கணக்கா பிளான் பண்ணி அனுப்பினதை டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கடா, வேலை முடிஞ்சிடும். சரி, சும்மா கெஸ் பண்ணுங்க. ஃபாரின்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? இங்க வெட்டிங்குக்கு வர முடியாத யாரோ இருக்காங்க. நீங்க தான் கெஸ் பண்ண வேணும். அங்க ஒருத்தருக்கும் தெரியாது. யாருன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. சரி, பொண்ணு சைடுல இருந்து யாராவது அனுப்பி இருந்தா யாரா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. அவங்களோட சித்தப்பா இல்ல. சரி, அவங்க இல்லன்னுட்டாங்க. யோசிச்சு பாருங்க. சரி, உங்களோட சைடுல இருந்து, அவங்களோட சைடு டக்குன்னு கெஸ் பண்றீங்க. உங்களோட சைடுல இருந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நிறைய நாளா பிளான் பண்ணி உங்களுக்கு டான்சிங் சர்ப்ரைஸ் எல்லாம் செய்யணும், வித்தியாசமா உங்களை சந்தோஷப்படுத்தணும். யாரு? என்னட்ட கேளுங்க, எனக்கு மட்டும் தான் தெரியும், அங்க நிக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது. சும்மா கெஸ் பண்ணுங்க. உங்களோட உறவினர்கள் யாரோ உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையா அனுப்பி இருக்கிறாங்க. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. சரி, முதலாவது கிஃப்ட்டை கொடுத்துருவோம் என்ன? சரி, சின்ன பாக்ஸா இருந்தாலும் வெயிட்டான பாக்ஸ் போல கிடக்குது. சரி, என்னன்னு பாருங்க, ஓபன் பண்ணி. காசு தான், நம்ம பெருமதியான பரிசு தான். கொஞ்சம் நிறைய காசே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எவ்வளவு அமௌண்ட் சொல்ல வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க, அதால சொல்ல இல்லை. ஸோ கெஸ் பண்ணுங்க, உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு செஞ்சது யாரு? சரி, எந்த நாட்டுல இருந்து அப்படி ஏதாவது கெஸ் பண்ணுவோம். கனடாண்டா யாரு? அவங்க சொல்ல மாட்டாங்களா? சரி, ஏதாவது ஒரு கெஸ்ஸிங், ஏதாவது ஒரு சரி, ஒரு ஃபேமிலி அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட உறவினர்கள் யாரோ ஒரு ஃபேமிலி அனுப்பி இருக்கிறாங்க. சரி, கனடால இருந்து வந்திருக்குது. சித்தப்பாக்கு என்ன பெயர்? இல்ல, வேற யார் கனடால இருக்கிறது? நீ யோசிக்கிற நிலைமையில இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு கனடால. சரி, உங்களோட வெடிக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்களா, ஆனா வர முடியாம போச்சாமன்னு ரொம்ப கவலைப்பட்டு 4 பேர் கொண்ட குடும்பம். அப்படி யோசிங்களேன். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் இருக்கிற ஃபேமிலியை யோசிச்சாலே டக்குன்னு சொல்லிடுவீங்களே. இந்த மாப்பிள்ளை இன்னைக்கு யோசிக்கிற மூடே இல்ல போல இருக்கு. கல்யாண மூடல இருந்து இன்னும் வெளியில வர இல்ல போல இருக்கு. அப்படியா? சொல்லு நல்லா தெரியும். அம்மாவும் க்ளூஸ் வந்துட்டாங்க.
சொல்லிட்டா என்ன அம்மாவுக்குள்ள உதாரா நல்லா தெரிஞ்சாது. எந்த இடத்துல இருக்கு? சரி, அவங்களோட பேர் வந்து கேல ஸ்டார்ட் பண்ணுது. யார் அவங்க? அண்ணா குமார் அண்ணா. சரி, குமார் மாமா, பிரேமா, திலக்ஷன், லியான்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உங்களுக்காக அன்போட இந்த பரிசுகளை கொடுத்து விட்டுருக்குறாங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. அந்த ஃபோனை கொடுங்க, அவங்க வீடியோ கால் கதைக்கணும்னு சொன்னாங்க. சரி, அப்படி அதுல என்னோட கதைங்க அவங்களோட. யாரும் யோசிச்சு கொண்டு நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. சரி, என்ன சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் அனுப்பினதுக்குன்னு அவங்களுக்கு இந்த போனை பார்த்தே சொல்லிடுங்க. அவங்களுக்கு நேர இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு என்ன சொல்ல போறீங்களோ. இப்ப இந்த விளையாட்டு போது யோசிச்சு பண்றோம். சரி, உங்களுக்காக குமார் ஃபேமிலி தான் இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணினவங்க. உங்களை சந்தோஷமாக இருக்கட்டும். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்களா, அவங்களோட வெட்டிங்குக்கு வர முடியலையாமட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் குமார் ஃபேமிலி சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அவங்க இன்னொரு பாட்டுக்கும் டான்ஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ எங்களுடைய டான்ஸ் டீம் வந்துட்டாங்க. அவங்க கீழே நின்று டான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து ரசியுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை அழகாக அமைய என்னன்னு சொல்கிறேன் 16 செல்வங்களும் பெற்று அழகாக வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ. எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா?
పీటర్ అక్కకి நம்மள பத்தி தெரியல అభి దేకో చూపిస్తాను என்னை வந்து இழுத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் குழந்தைகளுக்கு ரெண்டு அன்னப்படத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயது அடிக்கிற அடியில் காலை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம் கிளப்புங்கள்.